தியானித்தல் என்றால் என்ன? படிப்பது என்றால் என்ன? நாம் காலையில் எழுந்து ஒரு வசனத்தை படிக்கிறோம். ஒரு அதிகாரம் படிக்கிறோம் அல்லது கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறோம் என்றால், அந்த வசனத்தையே நாள் முழுவதும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது. நம்முடைய கீதம் சங்கீதவாகிய தேவனுடைய அன்பும் 119 ஆண்டவராகிய இயேசு 97 முதல் கிறிஸ்துவின் 104 கிருபையும் வரை. சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய என்றென்றைக்கும் வார்த்தைகளில் இருப்பதாக. தலைப்பு வசனத்தை நானூறு தியானிப்பதில் விட்டு நாம் ஆசையோடு இருக்க வேண்டும். நாள் முழுவதும் வேதத்தை வாசிக்க நாம் ஆசையோடு இருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். சரி, அது எப்படி? அதாவது நாள் முழுவதும் என்றால் எப்பொழுதும் வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு வாசித்துக் கொண்டே இருப்பது அல்ல. அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாள் முழுவதும் தியானிப்பது என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறேன் என்று சொல்லப்படவில்லை. தியானித்தல் என்றால் என்ன? படிப்பது என்றால் என்ன? நாம் காலையில் எழுந்து ஒரு வசனத்தை படிக்கிறோம். ஒரு அதிகாரம் படிக்கிறோம் அல்லது கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறோம் என்றால், அந்த வசனத்தையே நாள் முழுவதும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது. நம் வேலைகளை நாம் செய்யலாம். வேலைக்கு செல்லலாம், அலுவலக பணிகளை செய்யலாம், வீட்டின் காரியங்களை செய்யலாம். எல்லாவற்றையும் செய்தாலும் நம் மனதில் அந்த வேத வசனத்தின் அடித்தளத்தில் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதாவது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுலபமான ஒரு உவமையினால் புரிந்து கொள்ளலாம். எப்படி இது என்று ஒரு உவமையை பார்க்கலாம். குடும்பமாக நாம் ஒரு திருமணத்திற்கு செல்ல போகிறோம். இன்னும் 10 நாட்களில் செல்கிறோம் என்றால் 10 நாட்களும் நாம் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். அவரவர் பணியை நாம் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் அந்த 10 நாட்களும், அதாவது நாம் திருமணத்திற்கு செல்ல போகிற அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை, நாம் நெருங்கிய உறவினருடைய திருமணம், அது நாம் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். அப்படி என்றால் அவர்களை பலரை நாம் பார்க்க போகிறோம். நம் உறவினர்களை பார்ப்போம். திருமணம் மிகவும் சந்தோஷமா இருக்கும். 1 வாரம் அங்கேயே தங்க போகிறோம் என்றால் நாம் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்போம். இந்த 10 நாட்களும் அதையே நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய வேலைகளை செய்யாமல் இருப்போமா? அன்றாட காரியங்களை நாம் செய்யாமல் இருப்போமா? பிள்ளைகள் படிக்காமல் இருப்பார்களா? இல்லை, அப்படி இல்லை. எல்லாம் தன் வேலைகளை அவரவர் செய்து கொண்டிருப்பார்கள். அவரவர் காரியங்களை அவரவர் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்னும் அதிக உற்சாகமாய் கவனிப்பார்கள். ஏனென்றால் திருமணத்திற்கு போக போகிறோம் அல்லவா என்று இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்வார்கள். அப்படி தங்கள் காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் எங்கிருக்கும்? அந்த திருமண காரியத்தில் இருக்கும். திருமணத்திற்கு செல்ல போகிறோம் என்கிற சந்தோஷத்தில் மனம் இருக்கும். இப்படிதான் வேத வசனத்தில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தினந்தோறும் வேதத்தை தியானித்து அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அன்றாட காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த மனநிலை. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு காரியம். திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அதிகமாய் அதையே நினைத்துக் கொண்டு நம்முடைய வேலைகளையும் நாம் கவனிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அது நமக்கு பிடித்த காரியம். நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியம். அதனால்தான் நாம் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறோம். நமக்கு சோர்வு தெரிவதில்லை. அதிக வேலை செய்தாலும் சோர்வு இருக்காது. எப்பொழுது 10 நாள் வரும் நாம் போகலாம் என்று ஆசையோடு இருப்போம். அதிக வேலைகள் செய்வோம், ஆனால் சோர்வடைய மாட்டோம். காரணம் மன உற்சாகம், மனதிற்கு பிடித்த காரியம். அதுபோல கர்த்தரை நாம் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அவர் மேல் நாம் அதிக அன்பை வைக்க ஆரம்பித்து விட்டால், கர்த்தரை பிடிக்க ஆரம்பித்து விட்டால் கர்த்தருடைய வசனம் பிடிக்கும். கர்த்தருடைய வசனம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு கீழ்ப்படிதலும் நமக்கு பிடிக்கும். கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டால் வேத வசனத்தை தியானிப்பதும் ஜெபிப்பதும் நம்முடைய மன மகிழ்ச்சியாகிவிடும். அது வேதத்தை கடைபிடிப்பது நமக்கு கடினமாயிருக்காது. அதற்கு யாரும் நம்மை சொல்ல தேவையில்லை. வேதத்தை எடுத்து வாசி என்று யாரும் சொல்ல தேவையில்லை. நாமாக வாசிப்போம். நாமாக தேடி தேடி ஓடுவோம். ஏதாவது மற்ற வேலைகள் வந்தால் கூட நமக்கு எரிச்சல் வரும். கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுவோம். வேதம் வாசிக்க நேரம் கிடைத்து நமக்கு அதை செய்யும் பொழுது மிகவும் சந்தோஷமாய் இருப்போம். அதற்கு பெயர்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் நம்மிடத்தில் மாற்றங்கள் இப்படி வரும். ஏனென்றால் அவர் ஞானத்தையும் உணர்வையும் தருளும் ஆவியானவர். உணர்வு நமக்கு வந்து விட்டால், கர்த்தர் மேல் அன்பு வந்து விட்டால், கர்த்தருடைய வசனத்தின் உணர்வை அடைந்து விட்டால், அந்த வசனம் எப்படிப்பட்டது என்ற உணர்வு வந்து விட்டால், ஞானம் வந்து தெரிந்து கொண்டு உணர்வும் அடைந்து விட்டால், நமக்கு கடினமாய் தோன்றாது. அதுவே நம் மூச்சாக மாறிவிடும். மூச்சை நிறுத்தினாலும் அதை நிறுத்த மாட்டோம், வேத தியானத்தை. இப்படி கர்த்தருடைய ஆவியை பெற்றால் எல்லாம் சுலபமாகும். பரிசுத்தம் சுலபமாகும். கர்த்தரை தேடுவது மிக மிக சுலபம். கர்த்தருடைய கற்பனைகளை வைத்து, அதாவது வேத வசனத்தை வைத்து கர்த்தர் நம்மை ஞானியாக்குகிறார். நம்முடைய எதிரிகளை விட நம்மை ஞானியாக்குகிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனித படைப்பு என்பது சாத்தானை விட, தேவ தூதர்களை விட கர்த்தர் மனிதனை சிறியவனாக படைத்தார், வல்லமையில் குறைய வைத்து. வல்லமை குறைந்த ஒரு மனிதன் தன்னை விட வல்லமை மிகுந்த சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க முடிகிறது என்று நம்மால் அதை செய்ய முடிகிறது. அவனை எதிர்த்து யுத்தம் செய்து அவனை வீழ்த்துகிறோம். எப்படி இது நடக்கிறது? கர்த்தர் ஞானம் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதுதான் காரணம். ஞானம், கர்த்தர் வேத வசனம் என்னும் ஞானத்தை நமக்கு கொடுத்து வேத வசனத்தை நமக்கு போதிக்கிறார். நாம் ஞானம் அடைகிறோம். அவன் சூட்சுமங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அவன் என்னவெல்லாம் திட்டமிடுவான், அவன் குணம் என்ன, அவன் போக்கு என்ன என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களிடத்தில் பொல்லாத சாத்தான் இருப்பான். அவர்கள் வேண்டுமென்று எதிர்ப்பதில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எதிர்க்கிறான் என்றால் ஏதோ ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவி இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதனிடத்தில், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனிடத்தில் ஒரு சத்துரு வருகிறான் என்றால் அவனிடத்தில் நிச்சயம் பொல்லாத ஆவி இருக்கும். அந்த ஆவிகள் அவனுக்கு போதிக்கின்றன. அதை கேட்டுதான் அவன் அடக்கிறான். அவன் அக்கிரமம் செய்கிறான், எல்லாவித தீங்கையும் செய்வான். இப்படி அவன் தீங்கு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அவனை எதிர்க்க, அவனை வெற்றி பெற வைக்க கர்த்தரும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். வேத வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக நம்மை ஞானியாக்குகிறார். அப்பொழுது நாம் நம்முடைய சத்துருவோடு நாமே எதிர்த்து நம்மால் வெற்றி பெற முடிகிறது. ஞானமாய் நடந்து கொள்ள முடிகிறது. அவனுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும், நாம் அவனை அடித்து அவனை வீழ்த்தவும் கர்த்தர் நம்மை செய்கிறார். நமக்கு அந்த பலனை கற்றுத் தருகிறார். அந்த பலன் தருகிறார், அந்த ஞானத்தை கற்றுத் தருகிறார், அதன் சூட்சுமங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறார். வேத வசனம் நம் சத்ருவை எதிர்க்கிற, அவன் மேல் நாம் மேற்கொண்டு வெற்றி பெற தேவையான ஞானத்தை தருகிறது. வேத வசனம் ஞானம் தரும். அப்படிப்பட்ட வேத வசனத்தை புத்திசாலிகள் என்றென்றும் நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தை தியானிப்பது நமக்கு அன்றாட பழக்கமாய் இருக்க வேண்டும். அது முடிந்து விடக்கூடாது. என்றைக்கும் நாம் அதை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம் சத்ருவை நாம் வெற்றி பெறுவோம். அவனை தோற்கடிப்போம். கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் வாழ்க்கை வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் படித்து எல்லா வேத வசனங்களையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த சாட்சிகளை நாம் தியானிக்கும் பொழுது, அதை நினைத்து பார்த்து அதிலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அப்படி நாம் வேதத்தை தியானிக்க நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நம்முடைய ஞானத்தின் அளவு நமக்கு யார் போதித்தார்களோ அவர்களை விட நாம் அதிக ஞானியாவோம். நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், நமக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தவர்கள், நம் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களை விட நாம் உயர்ந்தவர்களாவோம். அவர்களை விட அதிக ஞானியாவோம் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வேத வசனத்தை நான் அதிகமாய் தியானித்துக் கொண்டே இருக்கிறபடியினால், கர்த்தாவே, எனக்கு போதித்தவர்களை விட நான் அதிக ஞானியாய் இருக்கிறேன். கர்த்தர் நீர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். இது எவ்வளவு பெரிய அருமையான வழியா இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் வேத வசனத்தை தியானிக்கிறோமோ அப்படி நாம் வாசித்து வரும் பொழுது நம்முடைய போதகர்களை விட,
நம் சபையில் போதகர்களை விட, நமக்கு போதிக்கிற தீர்க்கதரிசிகளை விட, நமக்கு போதிக்கிற பெரியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை விட நம்மை உயர்த்துவாராம் கர்த்தர். நிச்சயம் இது நடக்கும். பலருக்கும் நடந்திருக்கிறது. அவர்களை காட்டிலும் நாம் அறிவுள்ளவர்கள் ஆகிறோம். அதிகமாய் நமக்கு அறிவு வரும். கர்த்தர் தருவார். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது, வேத வசனத்தை வாசிப்பது, தியானித்து புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை புரிந்து கொண்டு உணர்வுடையவர்களாகி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று. அப்படி பைபிள் சொல்லிக் கொடுக்கிற வழியின்படியே, வசனத்தின்படியே நாம் வாழும் பொழுது, நாம் வயது முதிர்ந்தவர்களை விட, வயதில் அதிகமானவர்கள், நம்மை விட மூத்தவர்கள், முதியவர்களாய் இருப்பவர்களை விட நாம் அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்மை விட உயர்ந்தவர்கள், முதியவர்களை விட நாம் மேன்மையாக உயர்த்தப்படுவோம், ஞானம் உள்ளவர்களாகும். நமக்கு போதித்தவர்களை விட நாம் ஞானியாகும், அறிவுள்ளவர்களாகும். நம்மை விட வயதில் மூத்தவர்கள், முதியவர்களை விட, வயதானவர்களை விட நாம் அதிக ஞானம் உள்ளவர்களாகும். வேத வசனம் நமக்கு ஞானத்தை கற்றுத் தருகிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் பொல்லாத வழிகளுக்கு நம் கால்களை விலக்க வேண்டும். பொல்லாத தீங்கு காரியங்களை, பாவமான காரியங்கள், தவறான காரியங்கள், இச்சையான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், இவைகளை எல்லாம் விட்டு விலக வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற பொய்யான வார்த்தைகள், தீமையான காரியங்கள், பொல்லாத வழிகள், பாவம், அக்கிரமம் போன்ற எல்லாவித இருளின் கிரியைகளும் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு சகல துன்மார்க்க பாவ காரியங்களையும் விட்டு நாம் விலக வேண்டும். எல்லாம் போக வேண்டும். ஒன்று மட்டும் இருக்கட்டும், ஒரே ஒரு தீமை மட்டும் என்னிடத்தில் இருக்கட்டும், ஒரே ஒரு பாவம் மட்டும் இருக்கட்டும், மற்ற பாவங்களை விட்டு விடுகிறேன் என்று அல்ல. எல்லா சகல பாவங்களையும், சகல மீறுதல்களையும், சகல அக்கிரமங்களையும், துன்மார்க்கங்களையும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிக்க வேண்டும். வசனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலகினால்தான் முடியும். கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். நீதி நியாயங்களை வேத வசனத்தின்படி நமக்கு போதித்திருக்கிறார். அதனால் உம்முடைய நியாயங்களை விட்டு நான் விலக மாட்டேன் சுவாமி. கர்த்தருடைய நியாயத்தை விட்டு நாம் விலகக்கூடாது, விலக தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதாவது நியாயம் என்பது என்ன என்றால், ஒரு நிறுவனத்தில் ஒருவர் சொல்லுவார் இதுதான் சரி, இப்படிதான் செய்ய வேண்டும் என்று. அதே நிறுவனத்தில் இன்னொருவர் சொல்லுவார் இதை இப்படி செய்யாதே என்று. அதுபோல இந்த உலகத்தில் நியாயம் என்றால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான நியாயம் இருக்கிறது. ஒருவர் சொல்லுவார் இதை செய்யலாம் என்று, இன்னொரு மனிதன் சொல்லுவார் இல்லை இதை செய்யக்கூடாது என்று. எதை நாம் தேர்ந்தெடுப்பது? எது சரி என்று நாம் ஒப்புக்கொள்வது என்றால், மனிதர்களின் வார்த்தைகளை நாம் கேட்டு நடக்கக்கூடாது. கர்த்தர் எதை நியாயம் என்று சொல்லுகிறாரோ அதுதான் நியாயம். கர்த்தர் எது பாவம் என்று சொல்லுகிறாரோ அதுதான் பாவம். பிறருக்கு தீங்கு நினைப்பது, இச்சிப்பது பாவம் என்று வேதம் சொன்னால், கர்த்தர் சொன்னால் அதுதான் பாவம். இச்சிப்பது தவறல்ல என்று உலகம் சொல்லும், சினிமா சொல்லும், உலகத்தார் சொல்வார்கள் அதெல்லாம் பாவம் அல்ல, செய்யலாம் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வதனால் அது நியாயமாய் விடாது. கடைசியில் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறவர் கர்த்தர், மனிதன் அல்ல. நியாயம் என்று சொல்லுகிறவன் அக்னி கடலில் விழுந்து கிடப்பான். பாவத்தை நியாயம் என்று சொல்லுகிறவன் அவனோடு சேர்ந்து நாமும் நியாயம் என்று சொன்னால் அவனோடு கூட நாமளும் அக்னி கடலில் போய்விட வேண்டியதுதான். மனிதனின் நியாயங்கள், சட்ட திட்டங்களுக்கு நாம் நம்பி போகக்கூடாது. கர்த்தர் எதை நியாயம் என்று சொன்னாலும் அதுதான் நியாயம். எது நீதி என்று சொல்லுகிறாரோ அதுதான் நீதி. அதைதான் வேதம் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் என்று பைபிளை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
எது நியாயம், எது அநியாயம், எது நீதி, எது அநீதி என்று எல்லாவற்றையும் பிரித்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நீதி என்று சொல்வதே நீதியாயும் நியாயமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட நியாயங்களை எல்லாம் நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதனால் நான் அந்த நியாயத்தை விட்டு விலகி போக மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இன்பமானது. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இன்பத்தை தரும். நாவில் சொல்வதற்கு மிகவும் இன்பமாய் இருக்கும். நம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு அது இன்பத்தை தரும். அது தேனினும் மதுரமானது. தேனை விட இனிப்பானது கர்த்தருடைய வசனங்கள். அதை நாம் எடுக்காமல் விடலாமா? அதை தியானிக்காமல், அதை ருசித்து பார்க்காமல் இருக்கலாமா? கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து கடைபிடித்து மகிழ்ந்திருப்போம். உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் சுவாமி. ஞானம் இருந்தாலும் உணர்வு இல்லாவிட்டால் தவறு செய்து கொண்டே இருப்போம் அல்லவா? தவறு என்று தெரியும், ஆனாலும் செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் நமக்கு உணர்வில்லை என்று பொருள். அந்த நிலை உணர்வு நமக்கு வந்துவிட்டால், கர்த்தர் நமக்கு தரும் உணர்வின் ஆவி நமக்குள் வந்துவிட்டால், நாம் அதிலிருந்து தீமையிலிருந்து விலகிக் கொள்ளலாம். கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு உணர்வை தருகிறது. வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்கு உணர்வு வரும். இதை செய்யக்கூடாது என்றால், இது தவறு, இதை நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுக்கி விடுவோம். இது தவறல்ல, இது சரியானது என்று தெரியும் பொழுது அதை நாம் உற்சாகமாய் செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, நம் ஆத்துமா, நம்முடைய மனம் சரியாக நடக்கும். நம் பேச்சு கேட்கும். வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய மனம் நாம் சொல்வதை கேட்கும். நம் மனம் எதை சரி என்று சொல்லுகிறோமோ அதை செய்யும். தவறு என்று நாம் நினைப்பதை செய்யாது. அப்படியாக நாம் மாறுவோம். நம்மை அடக்க நம்மால் முடியும். அப்படி உம்முடைய வார்த்தைகளால் நான் உணர்வடைந்து, வேத வசனத்தினால் கர்த்தாவே நான் உணர்வடைந்தேன். அதனால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். பொய்யான வழிகள் நிறைய இருக்கிறது. பொய்யான வழிகள், பாவமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெறுத்து விடுகிறேன். நம் மனம் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க நம் மனம் தானாக மாறிவிடும். நன்மையை விரும்பும், தீமையை வெறுக்க தொடங்கும். தீமை நமக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை பாருங்கள், அவர்கள் தீமையை விரும்புவார்கள். நன்மை அவர்களுக்கு பிடிக்காது. மனமே அவர்களே விரும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். வேத வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க நம் மனம் நன்மையை விரும்பி நன்மை செய்கிறதாய் மாறுகிறது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போல, வேதிவினை போல அப்படி மாறுகிறது. நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறி விடுகிறோம். வேத வசனம் தீயவனையும் நல்லவனாக, துன்மார்க்கனை சன்மார்க்கனாக மாற்றுகிறது. வேத வசனத்தின் வல்லமை அது. ஏனென்றால் அந்த வசனம் ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையா இருக்கிறது. சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் 106. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம் மனித வாழ்க்கைக்கு, பாதைக்கு, நம்முடைய பாதைக்கு அது விளக்கை போல இருக்கிறது. நம் வாழ்நாளில் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அது விளக்காக இருக்கிறது. நம் கண்களுக்கு அது ஒளியா இருக்கிறது. நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது. நம் வாழ்வின் பாதைக்கு. அப்படி என்றால், அதாவது இருட்டு நேரத்தில் நாம் வெளியில் ஒரு காட்டில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் கையில் லைட் எடுத்து செல்லுவோம். அப்படி நாம் போகும் பொழுது அந்த லைட் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான், அது நம் கூடவே இருக்கும் பொழுது நாம் போகும் இடமெல்லாம் நம்முடன் வந்து நமக்கு வெளிச்சம் தரும். அது போல கர்த்தருடைய வேத வசனமானது நம் இருதயத்தில் எழுதப்படும் பொழுது நம் வாழ்நாள் எல்லாம் நம்முடன் கூட இருந்து நம்முடைய இருதயத்தில் இருந்து அந்த வசனங்கள் நமக்கு வாழ்வின் வெளிச்சமாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். இதை குறித்து சற்று தெளிவாக பார்ப்போம். அதாவது
இருளில் வெளிச்சம் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக நம்முடைய வீட்டிலேயே முழு இரவில் நன்றாக இரவான பின்பு நம் வீட்டிற்குள் நாம் வெளியிலிருந்து வந்து நுழைந்தால் நம் வீட்டின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் இருட்டாய் இருக்கும்போது நாம் பார்த்தால் நம்முடைய வீட்டிலேயே நாம் நடக்க முடியாது, இடித்துக் கொள்வோம், எங்கே போவதென்று நமக்கு தெரியாது, தடுமாறுவோம். அதுபோல நம் வாழ்க்கையில் யார் யார் வேத வசனத்தை கற்காமல், வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல், அதை தியானிக்காமல், அதன்படி வாழாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இருளில் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு அவதாரமாகவே, அவருடைய ஒரு வெளிப்பாடாகவே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவரே தேவன், அவர் வார்த்தையாகிறார், அவர் மனுஷகுமாரன் ஆகிறார். அந்த மனுஷகுமாரன் என்ன சொல்லி இருக்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிதாவாகிய தேவனிடத்தில் போவதற்கு வழியும் நானே, சத்தியம் நானே. சத்தியம் என்றால் வேத வசனங்கள், நான் தான் அது என்று சொல்லியிருக்கிறார். வேத வசனம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம் வாழ்வின் ஜீவனாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். வெளிச்சம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் செயல்பட முடியும். ஜீவன் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் செயல்பட முடியும். ஜீவன் இல்லாவிட்டால் நம்மால் செயல்பட முடியாது. அதுபோல கர்த்தருடைய வசனம் இல்லாத வாழ்க்கை, வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை, அதாவது அது இறந்து போன மனிதனுடைய வாழ்க்கையை போல் இருக்கிறது. அந்த மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்தவனுக்கு சமம் என்று நாம் சரியாக மிக உறுதியாகவே நாம் சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அதில் ஆழம் இருக்கிறது. வேத வசனத்தின்படி நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது மிக தெளிவானது, மிக வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வேத வசனத்தை நாம் உள்ளே நம் மனதில் சேர்த்து கொள்ள அதை படித்து கொண்டே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அவர் ரூபம் மாறி வரலாம், வெளிச்சமாக வரலாம், அவர் ஆவியாக வந்து நமக்குள் வாசம் செய்யலாம். ஆனால் வருவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையாய் இருக்கிறேன் என்றார், சத்தியம் நான் தான் என்றார். சத்தியத்தை வாசித்தால் நம் மனதில் சத்தியம் வந்தால் அப்பொழுது அவர் வருகிறார் என்று தானே பொருள். நாம் சாதாரணமாக கணிதத்தில் நாம் ஃபார்முலா சொல்வோம். A=C, B=C என்றால் A=B என்று சொல்வோம் அல்லவா? அது போல கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாயிருக்கிறார், குமாரன் வார்த்தையாயிருக்கிறார், அந்த வார்த்தை சத்தியமாய் இருக்கிறார். குமாரன் தான் சத்தியம். அந்த சத்தியம் வேத வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நம் இருதயத்திற்குள், நம் மனதிற்குள், நம் ஆவிக்குள் வரும் பொழுது அவரே நமக்குள் வருகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். அப்படியானால் வேத வசனத்தை தியானிப்பதும் கர்த்தரோடு கர்த்தரை நமக்குள் பரிசுத்த ஆவியை அதிகமாய் சேர்த்து கொள்வதும் ஒன்றுதான். கர்த்தரை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம் இருதயத்திற்குள், நம் மனதிற்குள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ளும். அடுத்தது வேத வசனம் நமக்குள் வந்த பின்பு அவரே நமக்குள் வருகிறார் என்று பார்த்தோம். வந்த பின்பு என்ன செய்வார் என்று 7 காரியங்கள் உண்டு. அவைகளை நாம் பார்ப்போம். வேத வசனம் நமக்குள் வரும் பொழுது ஏற்படுகிற 7 விதமான காரியங்கள் என்ன என்றால், முதல் காரியம், அதாவது வேத வசனம் நமக்குள் இருந்து நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து முழுமையாக பைபிளை நாம் படித்திருந்தால், நாம் அதன் பொருளை பலமுறை படித்துக் கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தால், தினந்தோறும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு இந்த 7 காரியங்களும் செயல்படும். அதில் முதல் காரியம், நம்முடன் நம் குடும்பத்தாராய் இருக்கலாம், நாம் பழகுகிற எந்த மனிதனாகவும் இருக்கலாம்,
அந்த மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது நமக்கு உடனே தெரிந்துவிடும். நாம் அவர்களை உடனே நிதானித்து விடுவோம். நமக்கு அது புரிந்து போகும். ஒருவர் நல்லவர் போல இருந்து நம்முடன் பழகுவார்கள். நாம் மிகவும் நல்லவர் என்று, நமக்கு நன்மை செய்கிறவர், நம் பட்சத்தில் இருப்பவர் என்று நினைத்து பழகி கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் தீயவர்களாய் இருப்பார்கள். ஆனால் தீயவர்களாய் இருப்பவர்களை நாம் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்போம். கொஞ்ச காலம் போனதும் நாம் அவர்களிடம் ஏமாந்திருப்பது நமக்கு புரியும். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படும். நன்றாக தெரிந்து கொள்வோம். இதற்கு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தாவீது ராஜாவை வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் நல்ல மனிதர்கள், திறமைசாலிகள், விசுவாசமான, உண்மையும் நேர்மையுமாய் இருக்கிறவர்கள், தன்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனங்களை தம்முடன் எப்பொழுதும் வைத்துக் கொண்டார். அதுதான் தாவீது ராஜாவின் வெற்றிக்கே காரணம். மிகப்பெரிய காரணங்களில் அதுவும் ஒன்று. அப்படி நல்ல மனிதர்களை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்ற மனிதர்களின் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். யாராவது நம்மிடத்தில் வந்து மாய்மாலம் செய்தால், பொய்யாக பேசுவதோ, நம் முன் நடிப்பதோ, அவர்கள் நல்லவர் போல நடித்து நம்மை ஏமாற்ற நினைத்தால், நமக்குள் இருக்கிற வேத வசனம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி விடுவார். இவர்கள் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள், இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், இவர்களை நம்பாதே, இவர்களிடத்தில் இப்படி பேசு, இப்படி நடந்து கொள் என்று நமக்கு பேசிக்கொண்டு இருக்கும் போதே, நாம் அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு நம் இருதயத்தில் சொல்லி விடுவார். இதெல்லாம் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு இது கிடைக்கும், இந்த வாக்கியம் எல்லாம். அப்படி நாம் அவரை நமக்குள் பெற்றிருக்கும் போது, இப்படிப்பட்ட அடையாளங்கள் கிடைக்கும் போது, தீயவர்களை நாம் அடையாளம் கண்டு ஒதுங்கிக் கொள்ளவும், நல்லவர்களோடு நாம் சேர்ந்து இருக்கவும், நன்மை செய்கிறவர்களோடு நாம் சேர்ந்து இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் பிரயோஜனமாய் இருக்கும். ஒரு ஊழியர் வந்து உபதேசம் செய்தால், இந்த ஊழியர் நல்லவர் என்று, இவரை நம்பு என்று கர்த்தர் சொல்லுவார். அந்த வேத வசனம் நமக்குள் இருந்தால்தான் அது தெளிவு தெரியும் நமக்கு. கர்த்தர் சொல்லுவார், இந்த மனிதன் கெட்டவன், இவனை நீ நம்பாதே, இவனை விட்டு விலகி வா என்று சொல்வார். இப்படி சொல்லியதும் உண்டு. அப்படி சொல்லப்பட்ட அந்த மனிதனை விட்டு நாம் விலகி கொள்ளலாம். அதனால் நாம் ஆபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படியும் நடக்கும். இது ஒரு முதல் அடையாளம். நல்லவர்கள் கெட்டவர்கள், நன்மை தீமை கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி விடுவார். இது முதல் காரியம். அடுத்த இரண்டாவது காரியம், ஒரு மனிதன், நாம் ஒரு செல்போன் வாங்குகிறோம் அல்லது ஒரு டிவி வாங்குகிறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்காக நாம் செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடன் பேசி வியாபாரம் பண்ணுகிற அந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பதோ கெட்டவர்களாக இருப்பதோ நமக்கு தேவையில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று தேவை, அவர்கள் சொல்லும் விஷயங்கள், அவர்கள் அந்த பொருளை பற்றி சொல்லுகிற காரியங்கள் உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏமாந்து போய் வாங்கி விடுவோம். அதிக விலை கொடுத்தோ அல்லது தவறான பொருட்களையோ நாம் வாங்கிவிட நேரிடும். அதனால் அவர்கள் வார்த்தைகள் சரியானதா தவறானதா, அவர்கள் பொய் சொல்லுகிறார்களா, அவர்கள் பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது, நன்மை தீமை நமக்கு கற்றுத் தருவார் ஆண்டவர். அவர்கள் பேசுவது இது நல்லது, இது கெட்டது, அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் அல்லது இவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள், இந்த பொருள் உனக்கு ஏற்றது, இந்த பொருள் உனக்கு ஏற்றது அல்ல என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். அவர் நமக்குள், நம் இருதயத்திற்குள் நமக்கு அந்த உணர்வை கொடுப்பார். நம்மை அறியாமலேயே நமக்கு அது புரிய தொடங்கிவிடும். அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இது இப்படிப்பட்டது, அது அப்படிப்பட்டது என்று. அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே நமக்கு அதன் பொருள் என்ன என்பதை புரிந்துவிடும். உண்மை தன்மையை நமக்கு புரிந்துவிடும். அவர்கள் சொல்வது வேறாக இருக்கும், நாம் புரிந்து கொள்வது வேறாக இருக்கும். நாம் புரிந்து கொள்வதே மிக சரியானதா இருக்கும். ஏனென்றால் வேத வசனமாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். அடுத்தது மூன்றாவது காரியம், அந்த மனிதர்களின் பேச்சிலிருந்து நன்மை தீமையை கர்த்தர் நமக்கு பிரித்து காட்டி விடுவார். அதை வைத்து நாம் நல்லபடியாக இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். இந்த இரண்டு காரியங்களும் மிக மிக இந்த காலத்தில் ஏமாற்றுத்தனமாக இருக்கிறது. நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதும் கடினம். ஒருவர் பேச்சை நன்மை தீமை என்று கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினமா இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களின் இருதயம் அந்த அளவுக்கு வஞ்சகத்தால் நிரம்பி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள,
அது மிகப்பெரிய காரியம். அதை வேத வசனம் நமக்கு தருகிறது. வேத வசனத்தை தியானித்தால் இந்த திறமைகள் எல்லாம் நமக்குள் வந்துவிடும். நம்மால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வதால் மூன்றாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கும். நாம் செல்லும் இடங்களில், நாம் ஒரு வேலைக்கு செல்கிறோம். அந்த இடத்தில், அந்த நிறுவனத்தில் அது சரியான இடமா அல்லது தவறான இடமா, அந்த இடத்திற்கு சென்றால் நம் வாழ்க்கைக்கு அது ஏற்றதா இருக்குமா, பலனுள்ளதா இருக்குமா என்று கர்த்தர் நமக்கு அந்த இடத்தை குறித்தான காரியங்களை கொடுப்பார். இன்னொன்று, நாம் ஒரு புதிதாக வீடு கட்டுகிறோம் அல்லது ஒரு புதிய நிலத்தை வாங்குகிறோம் போன்ற காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடம் நமக்கு ஏற்புடையதா, அது ஆவிக்குரிய ரீதியிலேயும் சமுதாயத்தின்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களின் மத்தியிலும் அது நமக்கு நன்மையை தருமா, நல்ல விதமா இருக்குமா அல்லது தீமையை தருமா என்று மிக தெளிவாக கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதற்கு உதாரணமாக, வீடு கட்டும் பொழுது நாம் வேத வசனம் இருக்கிறது, கண்மலையின் மேல் வீடு கட்டுகிறவன் புத்திசாலி. கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை கேட்டு ஜெபித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இடத்தில் எந்த இடத்தை சொல்லுகிறாரோ அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்தில் வீடு கட்டுவது நல்லது. அதே போல ஒரு நிலம் வாங்குகிறோம் என்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த நிலத்தை வாங்கி நாம் விவசாயம் செய்யும் பொழுது அது மிகுந்த பலனுள்ளதாய் நமக்கு இருக்கும். இப்படி இடத்தை குறித்தான நன்மை தீமை போன்ற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும். சில நேரங்களில் நாம் வெளிநாட்டில் தங்க வேண்டி வரும், அல்லது நாம் மொத்தமாக இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு செல்லலாம் என்று முடிவெடுப்போம். ஒரு வேலை வாய்ப்பு நிமித்தமாகவோ ஏதாவது காரணங்களினால். அப்படி நாம் போகும் பொழுது அந்த இடம் நமக்கு ஏற்புடையதா இல்லையா, அங்கு நாம் போகலாமா வேண்டாமா என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின்படி தியானித்து, வேத வசனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த இடத்தை குறித்தான வெளிப்பாடுகள், அந்த மனிதர்கள் எப்படி, நாம் போகும் இடத்தில் இருப்பவர்களை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த மனிதர்களை குறித்தான நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வேத வசனத்தில் உள்ள சில நபர்களை நமக்கு காட்டுவார். உதாரணத்திற்கு, அந்த மனிதர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், நாம் அங்கு போகக்கூடாது என்றால் நாம் வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு சோதம் குமார போன்ற வசனங்களை நமக்கு அந்த இடத்தில் கொடுப்பார். சோதம் குமாராவில் நடந்த விஷயங்களை நாம் படிக்கிறோம் அல்லவா, அந்த அதிகாரங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் வேதத்தின்படி புரிந்து கொள்ளலாம், இது அப்படிப்பட்ட இடம் போல இருக்கிறது, அங்கு நாம் செல்லக்கூடாது என்று. அதுபோல நமக்கு இடத்தை குறித்தான நன்மை தீமை காரியங்களை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்தும். இன்னொரு காரியம், வேத வசனத்தை நாம் தியானிப்பதின் மூலமாகவும் புரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்திற்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால், தாவீது ராஜா ஒரு முறை அப்சலோமால் துரத்தப்பட்டு ஓடும் பொழுது அவர் கண்மலையின் குகைகளில் போய் தங்கி இருந்தார். அப்பொழுது இதை படிக்கிற நாம், ஒரு சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை நமக்கு வருகிறது என்றால் அந்த ஆபத்து வருவதற்கு முன்பாகவே நாம் அந்த இடத்தை விட்டு விலகி ஒரு கண்மலை குகை என்று போன்ற ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போய்விட வேண்டும் என்கிற வெளிப்பாடு, அந்த உணர்வு, அந்த ஞானம் நமக்கு வேத வசனத்தின் மூலம் கற்கிறோம். வேத வசனத்தை படிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். நீதியின் நிமித்தமாக யோசேப்பையா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறைச்சாலையில் இருப்பது நன்மையான காரியம் அல்ல. அதை விட்டு விலக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதை புரிந்து கொண்டு நாம் ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதை புரிந்து கொண்டு வேத வசனத்தை நாம் படிக்கும் போது, யோசேப்பையாவின் சரித்திரத்தை படிக்கும் பொழுது இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது நாம் உபத்திரவமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நமக்கு தேவையானது என்று கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அதனால் நாம் அந்த இடத்திலேயே இருப்போம் என்று நம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு சாந்தப்படுத்தி கொண்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு யோசேப்பையாவை கர்த்தர் உயர்த்தி வைத்து பார்த்தது போல, ஒரு தேசத்தையே ஆளும்படி அதிகாரியாய் வைத்தது போல, ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாய் வைத்தார், அது போல நம்மையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும்.
அதை மனமாற ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் பெற முடியும். வேறு வழி இல்லை. வேத வசனத்தை கற்பதன் மூலம் இதை தெரிந்து கொள்வோம். கர்த்தாவே, நான் இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறேனே, இந்த இடத்தில், இந்த வீட்டில், இந்த நிறுவனத்தில் நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே என்று சொல்லலாம். ஆனால் அந்த துன்பம் நமக்கு நன்மையில் முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களின் மூலம் நமக்கு போதிப்பார். இதே போல தாவீதையாவுக்கும் பல தேவ பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இப்படி நல்ல இடம், கெட்ட இடம், இது நன்மையை செய்யும், நமக்கு இது இந்த இடத்தில் இருந்தால் நமக்கு தீமை விளையும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்ததாக 4வது காரியம், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம் நினைக்கும் நினைவுகளை கர்த்தர் நமக்கு சரியா தவறா என்று வெளிப்படுத்துவார். வேத வசனத்தின்படி நாம் சில நேரம் பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகளில் சில தவறுகள் இருக்கலாம். அதாவது இந்த வார்த்தை மாறுபாடான வார்த்தை, இந்த வார்த்தை புறங்கூறுதல், இந்த பேச்சு அவதூறு சொல்லுதல் என்று வேதமே நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் பாவம் என்று நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் தவறாக எதையும் நினைக்க கூடாது. நம் நினைவுகளிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தை தியானிப்பதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு யாக்கோபின் புஸ்தகத்தில் நம்முடைய பேச்சை குறித்து வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய நாவின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று. இப்படி நம் வார்த்தைகளில் இருக்கிற பரிசுத்தம், அசுத்தம், இதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நன்மையான வார்த்தைகள் எது, தீமையான வார்த்தைகள் எது, இதை பேசலாம், இதை பேசக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக வேத வசனம் நம் செயல்களை சரியா தவறா, எது நன்மை எது தீமை என்று வெளிப்படுத்துகிறது. நம்முடைய செயல்கள் என்ன? ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு புதிய ஒரு பிசினஸ் தொடங்குகிறோம் என்றால் அந்த தொழிலில் நாம் செய்கிற செயல், இந்த தொழிலை நாம் தொடங்கலாமா, இந்த விஷயத்தில் இந்த செயலை நாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா? அல்லது ஒரு திருமண காரியமா இருக்கலாம், இந்த திருமணத்தை நம் குடும்பத்தாரில் இவர்களுக்கு இந்த திருமணத்தை செய்யலாமா, இது சரியா, இது தவறா? இப்படி நம்முடைய செயல்களை வேத வசனம் பிரித்து காட்டும். இது நன்மை, இது தீமை என்று. அதாவது ஒரு திருமணம் செய்கிறோம் என்றால் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதவசனங்கள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அதை வாசித்த நாம் அப்படிப்பட்ட பெண்களை நாம் பிள்ளைகளுக்கு நாம் பார்ப்போம். அதே போல எல்லா காரியங்களிலும் நாம் கவனிப்போம். இது போல ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய செயல்களில், ஒரு தொழில் தொடங்குகிறோம் என்றால், ஒரு வியாபாரம் என்றால் அந்த வியாபாரம் எது சரியான வியாபாரம், இது நமக்கு நன்மையை தருமா, தராதா, தீமையை தருமா என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். உதாரணத்திற்கு, நாம் செய்யும் தொழிலில் நாம் எந்த காரியத்தை நாம் எந்த வியாபாரம் செய்தாலும் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தராசு நீதியின்படி இருக்க வேண்டும். நாம் சொல்லும் அளவுகள், அதில் நாம் வியாபாரம் செய்யும் பொருட்களின் அளவுகள் மிகச் சரியா இருக்க வேண்டும். அதே போல அதில் கலப்படம் இருக்கக்கூடாது, நீதியும் நேர்மையுமாய் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தரும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்றும், அதை மீறும் பொழுது நமக்கு சாபம் வரும் என்றும் அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 விதமான ஆசீர்வாதங்களும் பல சாபங்களும் நமக்கு அதில் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் நீதியின்படி நாம் செய்யும் தொழிலை செய்ய வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம் சரியானதா இருக்க வேண்டும். நாம் எந்த செயலை செய்தாலும், ஒரு விவசாயம் செய்தாலும் அந்த நிலத்தில் நாம் எப்படி செய்கிறோம், அதாவது நம்மிடத்தில் நாம் ஒரு விவசாயம் செய்கிறோம் என்றால் கூலி ஆட்களை வைத்திருப்போம். அவர்களுக்கு அந்த மாலை நேரம் வந்த உடனே அந்தந்த நாளுக்குரிய கூலியை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது அவர்கள் மனம் நம்மை ஆசீர்வதிக்கும், அதனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். இப்படி பலவிதமான காரியங்கள் போவாஸ் ஐயாவின் ரூத்தின் சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல காரியங்கள் விவசாயத்தை குறித்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி பலவிதமான ஆலோசனைகளை வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நம் செயல்களை குறித்து.
அதே போல நம்முடைய நடைகள், நாம் செல்லும் இடங்கள், நாம் என்ன செய்கிறோம், நாம் எங்கு போகிறோம், எங்கு நாம் நல்ல இடத்திற்கு போகிறோமா, நன்மை செய்ய நடக்கிறோமா, பாவம் செய்ய நாம் நடந்து போகிறோமா, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய நடைகள் எப்படி இருக்கிறது என்று கற்பு நெறிந்த ஒழுக்கமான இடங்களுக்கு நாம் செல்கிறோமா? அப்படி நாம் திருச்சபைக்கு செல்வதும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும், ஊழியம் செய்வதும், இப்படி நம் கால்கள் அதற்காக போகும் பொழுது நம் கால்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதை விட்டு நாம் பாவமான வழிகளுக்கு, பாவம் செய்வதற்கு விரைந்தோடும் கால் என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனத்தில். அப்படி பாவம் செய்ய நம் கால்கள் விரைந்தோடினால் அது சாபத்தை பெற்றுக்கொள்ளும். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வசனத்தினால் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம் நடைகள் சரியாக இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், பாவம் செய்யாமல், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது 7வது காரியம், பைபிள் வசனங்களை நாம் தியானிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனை அடைவதற்கு உதவியாயிருக்கும். அதுவே வழியாயிருக்கிறது. வேத வசனமே வழியாயிருக்கிறது. மனித வாழ்க்கையின் பிறப்பு எதற்கு, இறப்பு எதற்கு, மனித வாழ்க்கை எதற்கு, அவனுடைய வாழ்நாள் எதற்கு கொடுக்கப்படுகிறது, இப்படிப்பட்ட பல கேள்விகள் உண்டு. இவைகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் வேதத்தில் இருக்கிறது. மனிதன் பிறந்தது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு. அவர் தமக்கென்று மனிதனை படைத்திருக்கிறார். இறப்பு என்பது நாம தேடிக்கொண்டது பாவத்தின் விளைவாய் இருக்கிறது. வாழ்நாள் என்பது நாம் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது. இப்படி நாம் மனம் திரும்பி மரணம் அடைந்து அந்த காலம் முடிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு வேத வசனமாகிய வெளிச்சம் நமக்குள் வேண்டும். அவருடைய வசனமாகிய தீபத்தினால் நம் வாழ்க்கையை நாம் கடந்து வெளிச்சத்தில் நடந்து பரிசுத்தமாய் நித்திய ஜீவனை அடைய முடியும். இப்படி பலவிதமான காரியங்களை வேத வசனத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த 7 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இத்தனை நன்மைகள் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்பதினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமையாக மகா வெளிச்சமாக, குழப்பம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், அதாவது இன்ப துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் நமக்கு குழப்பங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, டென்ஷன் இருக்காது. ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்துவிடும். எது தீமை, எது சரி, எது தவறு என்று தெரிந்து விடுவதனால் தீமையை தூக்கி எறிந்துவிட்டு நன்மையை நம் வழியில் நடந்து கொண்டு போய்விடலாம். சுலபமாய் வாழ்க்கை மாறிவிடும். வேத வசனம் நம் வாழ்க்கையை சுலபமாக்கும். சங்கீதம் 119 அதிகாரம் 106 வசனம் முதல் 112 வசனம் வரை. கர்த்தாவே, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பீர் என்று உமக்கு ஆணையிட்டேன். அதை அப்படியே நிறைவேற்றுவேன். கர்த்தர் நமக்கு நீதி நியாயங்களை கற்பித்திருக்கிறார் வேத வசனங்கள் மூலமாக. வேத வசனம் முழுவதும் நமக்கு எதை போதிக்கிறது, எது அதன் ஆழம் என்ன என்றால், நீதி எது, நியாயம் எது, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மை குறித்தான வெளிப்பாடும், மனிதர்கள் யார் என்பதை குறித்தும், கர்த்தர் யார் என்பதை குறித்தும், மனித வாழ்க்கை எதற்கு என்பதை குறித்தும், மனித வாழ்வில் எது நீதி, எது நியாயம் என்பதை குறித்தும் நமக்கு வேத வசனம் வெளிப்படையாக மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், வாசித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும், காத்து நடக்க வேண்டும். உதாரணத்திற்கு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவர் பொருளை நாம் இச்சைக்க கூடாது என்ற பொருள். அடுத்தவருக்கு பிரியமானது, அடுத்தவர்களுக்கு உரிமையான பொருளை நாம் இச்சிக்க கூடாது. அவருக்கு சொந்தமானது, அதை நாம் விரும்ப கூடாது, அதன் மேல் ஆசை கொள்ளக்கூடாது. அதுதான் இச்சை, பாவம். அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி அறிந்து கொண்டதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். எப்படி கடைபிடிப்பது? ஒருபோதும் நாம் அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது.
ஒரு பொருள் நமக்கு பிடித்திருக்கிறது என்றாலும், மிகவும் நன்றாக இருக்கிறது என்றாலும், அது நமக்கு சொந்தம் இல்லாதது. அதே மேல் ஏன் நாம் ஆசை வைக்க வேண்டும்? அது அடுத்தவருக்கு உரிமையானது என்று தெரிந்தவுடன் உடனே விலகிவிட வேண்டும். இதுவும் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இதை போல எல்லா நீதி நியாயங்களையும் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இதை காத்து நடப்பது என்றால் ஒரு மனிதன் அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது, இச்சிக்க கூடாது என்பதே சட்டம். இதை கேட்டு நாம் அதன்படி நடப்பதே காத்து நடப்பதாகும். அப்படி நாம் ஏற்கனவே கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி இருக்கிறோம். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோமோ, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமோ, அப்பொழுதே வேத வசனங்களின்படி வாழ நாம் கடனாளியாய் இருக்கிறோம். வேத வசனத்தை கற்று அதன்படி வாழ வேண்டும் என்ற கட்டளையை பெற்றிருக்கிறோம். 10 கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் ஐயாவின் சந்ததிக்கு. நாமும் ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி, விசுவாசத்தின் சந்ததி என்று சொல்லுகிறோம். வேத புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறோம். கையில் வைத்துக் கொண்டு திரிவதற்கல்ல வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. அதை வாசித்து நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்கே கர்த்தர் நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க அந்த வசனங்களை கேட்டு வாசித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அதற்கு நாம் கடனாளியாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது உம்முடைய வழிகளில் நடப்பேன் என்று நாம் ஆணையிட்டு கொடுப்பதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுவே இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தாவே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உபத்திரவம் என்பது கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற காரியமா இருக்கிறது. விருப்பப்பட்டு கொடுப்பதல்ல, அனுமதிக்கிறார். தம்முடைய நீதியின் நிமித்தமும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மேல் இரக்கம் வைத்து கிருபை வைத்து உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார். உபத்திரவங்கள் நம்மை புடமிடுகிறது, அவருக்கு ஏற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறது. அதாவது அழுக்கான துணிகளை நாம் வாஷிங் மிஷினில் போடுகிறோம். அது கசக்கி 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 துவைக்கிறது. அப்படி கசக்கி துவைக்கப்பட்ட துணி சுத்திகரிக்கப்பட்டு வெயிலில் காய வைத்து எடுக்கும் பொழுது அது சுத்தமா இருக்கிறது. அந்த துணியை அது மிஷின் படுத்துகிறது அல்லவா, அது அந்த துணிக்கு நன்மையானது. ஏனென்றால் அப்பொழுது அது சுத்திகரிக்கப்படுகிறது. அதே போலதான் எந்தவித சுத்திகரிப்பும் கொஞ்சம் வலியை கொடுக்கத்தான் செய்யும் இயற்கையில். சாதாரணமாக எந்த காரியத்தை சுத்திகரித்தாலும் சற்று வலியாக தான் இருக்கும். அதே போலதான் நாம் சமைக்கும் காய்கறிகளிலிருந்து தோலை எடுக்கும் போது அது வலியாக தான் இருக்கும், அது கடினமாக இருக்கும். ஆனால் அந்த தோலை எடுத்துதான் அந்த காய்கறிகளை நாம் சமைப்போம். அதே போலதான் சுத்திகரிப்பு என்பது எல்லாவற்றிற்கும் தேவை. இந்த உலகத்தில் நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உபத்திரவம் நமக்கும் தேவை. உபத்திரவங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, கர்த்தருக்குரியவர்களாய் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிறது. உபத்திரவப்படுவது மனிதனுக்கு நல்லது. அப்படி உம்முடைய வசனத்தின்படி நான் அதை காத்து கொண்டு உபத்திரவத்தை நான் தாங்கும் போது சுவாமி, உம்முடைய வசனத்தின்படியே என்னை காத்து கொள்ளும். உம்முடைய வசனம் என்னை காத்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும். கர்த்தாவே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். ஆனாலும் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சொல்லுகிறதல்லவா, அதன்படி என்னை உயிர்ப்பியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே, அதன்படி என்னை காப்பாற்றும். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம் என்று சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறதே, அதன்படி கர்த்தாவே, நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், என்னை நீர் காப்பாற்றும். நம்முடைய உபத்திரவ நேரத்தில் நம்முடைய பாடுகளின் மத்தியில் கர்த்தரை நமக்கு அடைக்கலமானவர். அந்த வாசனத்தின்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். நிச்சயம் நாம் கர்த்தரை நோக்கி நாம் தேட வேண்டிய நேரம் அது. பாடுகள் என்றால் உடனே நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டால் அவன் செலுத்தும் பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இது கர்த்தருடைய சுபாவம். கர்த்தாவே, என்னுடைய வாயின் உற்சாக பலிகளை ஏற்றுக்கொள்ளும். நாவினால் நாம் கர்த்தரை துதித்து பாடும்போது அந்த துதி செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். அதாவது
கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டார். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவனாய் இருந்தால், கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படி நடக்கிறவனாய் இருந்தால், அவன் செலுத்தும் பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். எல்லோரும் செலுத்தும் பலிகளை கர்த்தர் ஏற்க மாட்டார் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஆதியிலே காயினும் ஆபேலும் பலி செலுத்த வந்தார்கள். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பலியை ஏற்கவில்லை. காரணம் என்ன? ஆபேல் தனக்குண்டான எல்லாவற்றிலும் சிறந்ததை எடுத்து, ஒரு ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு சிறந்த ஆட்டை எடுத்து கர்த்தருக்கென்று பலி செலுத்தினார். கர்த்தர் மேல் முழு அன்போடு, முழுமையான அன்பு வைத்து கர்த்தருக்கென்று பலி செலுத்தினது ஆபேல் ஐயா. அது அவருடைய மிகப்பெரிய கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பின் அடையாளம். அது அந்த அன்பினால் தான் அந்த பலியை அப்படி செலுத்தினார். ஆனால் காயினோ தன்னுடைய நிலத்தில் உள்ள கனிகளில் சிலவற்றை எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தில் இருக்கிறது, அதில் ஏதாவது கொஞ்சம் அங்கங்க எடுத்து வந்து கர்த்தரை அந்த அளவுக்கு நேசிக்கவில்லை, கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதனாய் காயின் இருந்திருக்கிறார். அதனால் கர்த்தர் காயினை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அந்த பலிகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலை ஏற்றுக்கொண்டார். அதனால் ஆபேலின் காணிக்கையாகிய பலியாகிய ஆட்டையும் ஏற்றுக்கொண்டார் கர்த்தர். அதே போலதான் நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நீதி நியாயங்களை நாம் கற்று அதன்படி வாழ வேண்டும். அது ஒரே வழி. கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படி வேத வசனம் போதிக்கிறது என்னவோ அதன்படி வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அப்படி செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படும். அப்படிப்பட்டவர்களுடைய துதி பலி ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்டவர்களையே கர்த்தருக்கு பிடிக்கும். அப்படி கர்த்தருக்கு நாம் துதி பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் உம்முடைய நியாயங்களை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்க வேண்டும். வேத வசனங்களை படிக்கிறோம். பலர் சொல்லுவார்கள், வேத வசனம் எனக்கு புரியவில்லை என்று. காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு புரிய வைத்தால்தான் புரியும், இல்லை என்றால் புரியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டே நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மனப்பூர்வமான அன்பு நிறைந்த ஜெபம் தேவை. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தாவே மன உண்மையாய் நாம் கேட்கும் போது, எனக்கு சொல்லிக் கொடும் சுவாமி என்று கேட்கும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கூட வேத வசனத்தை கர்த்தர் படிக்க வைத்திருக்கிறார். உண்மையாய் நடந்திருக்கிறது. இப்படி கூட நடக்கும். வேத வசனங்களை மட்டும்தான் அவர்களால் படிக்க முடியுமா? மற்ற எழுத்துக்களை எதிரிருந்தாலும் படிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவர் மிகவும் பெரியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. வேத வசனம் படிக்கும் பொழுது நாம் கர்த்தரின் துணையை தேட வேண்டும். கர்த்தாவே, நான் வேதத்தை தியானிக்கிறேன், எனக்கு அதன் பொருளை எனக்கு சொல்லிக் கொடும், உம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டு நாம் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், மிகவும் பெரியவர். கர்த்தாவே, என்னுடைய பிராணன் என் கையில் இருக்கிறது, என் உயிரை கையில் பிடித்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் மிகவும் துன்பமான சோதனையான காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, மிகுந்த துன்பமான காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் உயிர் என் கையில் இருப்பது போல என் உயிரை கையில் பிடித்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எந்த நிலை எனக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் உம்முடைய வேதத்தை மறவேன், அதை மறக்க மாட்டேன் சுவாமி. உம்முடைய வசனங்களை காத்து கொண்டு வசனத்தின்படி அந்த பாதையில் நான் நடப்பேன். உம்முடைய வழிகளை விட்டு விலகாமல் இருப்பேன், மறக்க மாட்டேன் சுவாமி. எந்த நிலை நமக்கு வந்தாலும், எந்த அளவுக்கு நமக்கு துன்பம் வந்தாலும், நாம் உயிர் போக போகிறது என்று சொன்னாலும் மருத்துவர்கள் சொல்லலாம், இவளுடைய காலம் முடிந்தது, இவள் இனி பிழைக்க மாட்டாள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தை வந்தாலும் கூட, அந்த நிலையிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்தின்படிதான் நடக்க வேண்டும். நீதி நியாயங்களை காத்து கொள்ள வேண்டும். எந்த பாவமும் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது. உயிர் போகும் நிலை வந்தாலும் நான் உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன் சுவாமி. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைத்தாலும் நான் உம்முடைய வசனத்தை விட்டு விலக மாட்டேன்.
தீயவர்கள் வந்து எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். எதையாவது பேசி திட்டமிட்டு என்னை வீழ்த்த வேண்டும், என் பேரில் பாவத்தை சுமத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு என்னை கொடுமைப்படுத்தி என்னை சித்திரவதை பண்ணினாலும், என்னை மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்கினாலும், துன்மார்க்கர் சூழ்ந்து கொண்டு என்னை எதிர்த்து வந்தாலும், உம்முடைய வசனத்தை விட்டு விலக மாட்டேன் சுவாமி. என்ன நடந்தாலும் சரி, வசனத்தின் நிமித்தம் என்ன நடந்தாலும் சரி, நான் அதை விட்டு விலக மாட்டேன். எந்த துன்பம் என் வாழ்வில் வந்தாலும் உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். உம்முடைய வசனத்தை விட்டு விலகி வாழ மாட்டேன். உம்முடைய வேத வசனமாகிய பைபிள் வசனங்களை கேட்டு அதன்படியே நான் நடப்பேன். துன்மார்க்கர் நமக்கு கண்ணி வைத்தாலும், நம்மை தீமைக்கு ஒப்பு கொடுக்க நினைத்தாலும், நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். வசனத்தை விட்டு விலகக்கூடாது. ஒரு சிறு துன்பம் வந்தாலோ அல்லது பெரிய துன்பமே வந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. சில நேரம் நம் குடும்பத்தினரின் உயிருக்கே ஆபத்து வரும். அந்த நிலையில் நீ ஒரு பொய் சொல்லிவிட்டால் நீர் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அந்த நிலையிலும் நாம் சொல்லக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வதே நமக்கு முக்கியம். உயிர் போனால் மீண்டும் வரும். கர்த்தரால் உயிர் தெழும்ப பண்ண முடியும். பாவம் செய்து விட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஒரு முறைதான் வாய்ப்பு இழந்து விட்டால் அக்னி கடலிலிருந்து மீண்டும் போக முடியாது. அதை புரிந்து கொண்டு நீதி நியாயங்களின்படி நடக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் நீதி தவறாதவர். அவருக்கு பயந்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையிலேயும் பாவம் செய்யக்கூடாது. வசனத்தின்படிதான் வாழ வேண்டும். கர்த்தாவே, உன்னுடைய வசனமாகிய வார்த்தைகளை என் சொத்தாக நான் வைத்திருக்கிறேன். அது நித்திய சுதந்திரமாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் எனக்கு நித்திய சுதந்திரமாய் இருக்கிறது. சாட்சிகள் என்றும் சொல்லும் போது வேத வசனங்கள், அந்த காலத்தில் வேத காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கை சாட்சிகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சாட்சிகள் நாம் காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அவைகள் நமக்கு சொத்தை போல இருக்கிறது. அவைகளை நாம் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு சொத்து. அதை புரிந்து கொள்வோம். அப்படி உம்முடைய சாட்சிகள் தான், உம்முடைய வசனங்கள் தான் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. எந்த துன்பத்தின் நேரத்திலும், குழப்பமான நேரத்திலும், என்ன செய்வதென்று தெரியாத நேரத்திலும் உம்முடைய வசனத்தை எடுத்து வாசித்தால், வேதாகமத்தை திறந்தால் அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். முடிவு பரியந்தம் இடைவிடாமல், கர்த்தாவே, ஒருபோதும் இடைவிடாமல் நான் செய்ய, இடைவிடாமல் பிராணம் போனாலும் சரி, என் கடைசி நாட்கள் வரை உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய நான் முடிவெடுத்தேன். ஆம் கர்த்தாவே, என் வாழ்நாள் முடியும் வரைக்கும் உம்முடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்து முடிப்பேன். அதுவரைக்கும் நிச்சயமாக உம்முடைய வசனத்தின்படி நீதியின் பாதையில் நியாயம் செய்து உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பேன். அப்படி என்றால் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், இதை செய், அதை செய்யாதே என்று. அது போல கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நம் வாழ்வின் கடைசி நாள் வரை. கர்த்தருடைய வேத வசனங்கள் மனிதனுக்கு ஜீவனை போன்றது. நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் இந்த வித்தியாசமான ஒரு புதுவிதமான ஜீவனாய் இந்த ஜீவன் நமக்கு இருக்கிறது. இது புரிந்து கொள்வது சற்று கடினமாக தோன்றலாம். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வசனம் நமக்கு உயிராய் இருக்கிறது. அந்த உயிர் இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். வேத வசனத்தை கற்று தேர்ந்து அதன்படி நடக்கிறவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அவர்களை நம்மால் பார்க்க முடியும். வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் தன் மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் நித்திய ஜீவனை நினைக்க தேவையில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி தவறாதவர். கர்த்தருடைய கிருபைக்காய் நாம் கர்த்தரிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் உற்சாகமாய் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கவும், ஜெபிக்கவும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும் நாம் இன்றே தொடங்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.